நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தால் நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க, பட் வியூஸே அதிகமாக காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஸோ அந்த கவலையே வேண்டாம். ஸோ யூடியூப்லேருந்து ஒரு புது அப்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் வியூ பண்ணிங்கன்னா, அந்த ஷார்ட்ஸ் வீடியோ குறிப்பிட்ட செகண்ட் வந்து ப்ளே ஆனால் மட்டும்தான் அதை வந்து வியூ கவுண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டுடியோ அனாலிட்டிக்ஸ்லையும் அப்படி தான் காட்டும். ஸோ குறிப்பிட்ட செகண்ட் அந்த ஷார்ட்ஸை வாட்ச் பண்ணால் மட்டும்தான். பட் யூடியூப்லேருந்து நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மார்ச் 31 இந்த கண்டிஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து நியூ அனாலிட்டிக்ஸ் டேட்டாவில் வந்து எத்தனை வாட்டி இப்போ ஒரு ஷார்ட்ஸை வந்து 10 வாட்டி அவங்க ரீப்ளே பண்ணி பார்த்தாலும் அது 10 கவுண்ட்டாக எடுத்துக்குவாங்க. அதே போல் இத்தனை செகண்ட்ஸ் தான் அந்த ஷார்ட்ஸ் வந்து வியூ ஆனால் தான் ஒரு கவுண்ட் எடுத்துக்குவோம் அப்படின்ற வந்து கிரிட்டேரியாவே கிடையாது. ஸோ எத்தனை டைம் உங்கள் ஷார்ட்ஸ் லோட் ஆனாலும் அது வந்து வியூ கவுண்ட்டில் ஆட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 31 அப்புறம் உங்களோட ரெகுலர் ஷார்ட்ஸ் வீடியோவோட வியூஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகி காட்டும். ஸோ நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களோட அனாலிட்டிக்ஸில் மார்ச் 31 அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து மார்ச் 31 அப்புறம் வியூஸ் வந்து இன்க்ரீஸாக காட்டுதா இல்லை நோ டிஃப்ரென்ஸா அப்படின்றத சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.